அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆழ்கடல் என்று அழைக்கப்படும் நடராஜர் ஒரே இடத்தில் இல்லாமல் ஆடிக்கொண்டே இருக்கிறார். வலதுபுறம் மேல் கையில் உடுக்கியே கொண்டிருப்பது போல இந்த உலகம் ஒளியின் மூலமாக துவங்கியது என்பதை குறிப்பதற்காக நம்பப்படுகிறது. இடதுபுற மேல் கையில் உள்ள நெருப்பை எந்நேரமும் அழித்து விடுவேன் என்ற எச்சரிக்கையை கொடுக்கிறது. வலதுபுற கீழ்கையில் உள்ள காப்பாற்றுவதை குறிப்பதை போன்று பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று கூறுகிறது. இடதுபுற கீழ்கையால் உயர்த்தியிருக்கும் காலை காட்டி தன்னிடம் அடைக்கலம் என்று வருவோருக்கு, தன்னை வணங்கும் பக்தர்களுக்கும் இடம் என்பதை உணர்த்துகிறது. தில்லை நடராஜர் நடனத்தில் ஆக்கல் அழித்தல் காத்தல் என்ற அணுவின் இயற்பியல் விதியின் அனைத்து செயல்பாடுகளுடன் ஒத்துப்போகின்றன. சிதம்பரம் நடராஜர் கோவிலை பற்றிய இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சிதம்பரம் நடராஜர் கோவில் அப்பரர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசர் ஆகிய நால்வராலும் தேவார பாடல்களில் பாடப்பெற்ற திருத்தலங்களில் இது ஒன்றாகும். காவேரி வடகரை திருத்தலங்கள் சோழ நாட்டு காவேரி வடகரை திருத்தலங்களில் ஒன்றாகும். இந்த தலமானது சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் என்றும், சிதம்பரம் தில்லை கூத்தன் கோவில் என்றும், சிதம்பரம் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் பூலோக கைலாசம் என்றும் கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தலம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் என்னும் ஊரில் உள்ளது. தில்லை என்னும் ஊர் பழங்காலத்தில் வழங்கப்பட்ட பெயராகும். இத்தலம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றியது என்று கூறப்படுகிறது. இத்தலத்தில் நடனமாடும் சிவபெருமானை ஆடலரசன், கனகசபைநாதர் என்றும் பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் கூட, நந்தனார் நாயனார் தான் நடனமாடும் நிலையை வைத்தே நடராஜர் என்று பெயர் வைத்தனர். பின்புதான் அப்பெயர் அனைவராலும் அழைக்கப்பட்டது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மூலவராக இருப்பவர் திருமூலநாதர், அதாவது தூய தமிழில் சொல்லணும் அப்படின்னா பொன்னம்பலநாதர் ஆவார். உற்சவர் நடராஜர் ஆவார். அவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, கனகசபைநாதர். அம்மை உமையாம்பிகை அவரை சிவகாம சுந்தரி என்றும் அழைக்கின்றனர். இத்தலத்தில் தலவிருட்சமாக இருப்பது தில்லை மரமாகும். தீர்த்தமாக சிவகங்கை, பரமானந்தா கூபம், வியாக்கிரபத தீர்த்தம், அனந்த தீர்த்தம், நாகச்சேரி பிரம்ம தீர்த்தம், சிவப்பிரியை, புலிமேடு, குய்ய தீர்த்தம், திருப்பாக்கடல் தீர்த்தங்களும் உள்ளன. இந்த தலமானது பஞ்சபூத தலங்களில் ஒன்றான ஆகாய தலமாகும். இந்த தலம் திருநீலகண்ட நாயகனார் அவதார தலம் எனவும் கூறப்படுகிறது. சிதம்பரம் திருமூலராலும் பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாதர் என்னும் முனிவர்களாலும் வணங்கப்பட்ட தலமாகும். 275 பாடல்கள் பெற்ற சிவத்தலங்களில் முதல் முக்கிய இடம் வகிக்கும் தலம் இதுவே ஆகும். திருவாசக திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். திருவிசையப்பா, திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். மனிதரின் உடம்பு கோவில் என்பதை விளக்கும் வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவிலானது அமைந்துள்ளது. மனித உடல் அமைப்பானது அன்னமயம், பிரணமயம், மனோமயம், விஞ்ஞாமயம், ஆனந்தமயம் என்னும் 5 கோஷங்களை கொண்டதாகும். அதுக்கு ஏற்றது போல சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 5 திருச்சுற்றுக்கள் என்னும் பிரகாரங்கள் அமைந்துள்ளன. மனிதனுக்கு இதயம் இடப்புறம் அமைந்திருப்பது போல அக்கோவிலின் மூலவர் இருக்கும் கருவறை கோவிலின் நடுப்புள்ளியில் இல்லாமல் இடதுபுறமான சற்று நகர்ந்து இருக்கிறது. மனிதர் ஒரு நாளைக்கு 21,600 முறை நுரையீரலின் உதவியினால் மூச்சு விடுகிறது போல கோவிலின் இதயம் போல அமைந்திருக்கும் கருவறையின் மீது 21,600 ஓடுகளால் மேயப்பட்டுள்ளது. மனிதருக்குள் 72,000 நாடிகள் ஓடுகிறது போல அக்கூரையில் 72,000 ஆணிகள் அடிக்கப்பட்டு உள்ளன. இதயத்தின் துடிப்பே நடராஜரின் நடனமாக இருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 4 ராஜகோபுரங்கள் அமைந்துள்ளன. இவை 7 நிலைகளை கொண்டவைகளாகும். கோபுரத்தின் அடிப்பகுதியில் 90 அடி நீளமும் 60 அடி அகலமும் கொண்டதாக இருக்கிறது. 135 அடி உயரம் உடையதாகவும் அமைந்துள்ளது. இக்கோபுரத்தின் வாசல் 40 அடி உயரம் உடையதாகும். இந்த கோவிலின் கிழக்கு கோபுரத்தில் 108 சிவ தாண்டவங்களுக்கான சிற்பங்கள் இருக்கின்றன. சிதம்பரம் நடராஜர் கோவிலின் ராஜகோபுரம் விஜயநகர மன்னர் கிருஷ்ண தேவராயலால் கட்டப்பட்டதாகும். கலைநயமிக்க சிற்பங்கள் நிறைந்த ஆயிரங்கால் மண்டபம் விஜயநகர பேரரசின் தஞ்சை நாயக்க மன்னரால் கட்டப்பட்டதாகும்.
முக்குறுணி விநாயகர், திருமுறை காட்டிய விநாயகர், பொல்லா பிள்ளையார், வல்வ கணபதி, மோகன கணபதி, கற்பக விநாயகர், நர்த்தன விநாயகர், திருமூல விநாயகர் என பல்வேறு விநாயகர் சன்னதிகள் இந்த கோவிலில் இடம்பெற்றுள்ளன. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள் பல்வேறு கோவில்கள் அமைந்திருக்கின்றன. சிவகாம சுந்தரி அம்மன் கோவில் 3வது பிரகாரத்தில் வடக்கு பகுதியில் சிவகாம சுந்தரி அம்மன் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த சன்னதி அருகே யமன் மற்றும் சந்திரகுப்தனுக்கு சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கோவிந்தராஜா பெருமாள் கோவில் நடராஜர் சன்னதிக்கு நேர் எதிரே அமைந்திருக்கின்றது. சிவகாம சுந்தரி கோவிலின் வடக்கு பகுதியில் பாண்டிய நாயக்கர் கோவில் அமைந்திருக்கிறது. இது முருகன் கோவிலாகும். இக்கோவிலில் ஆறுமுகம் கொண்ட முருகன், வள்ளி மற்றும் தேவசேனையுடன் நாகலிங்க கோவிலானது நவகிரகங்களால் வழிபடப்பட்ட லிங்கங்கள் உள்ள கோவில்களாகும். சித்த சபை, கனக சபை, நடன சபை, தேவ சபை, ராஜசபை என்னும் 5 சபைகள் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அமைந்திருக்கின்றன. பேரம்பலம் என்னும் தேவ சபை என்றும், நிறுத்த சபை என்பது நடன சபை என்றும், கனக சபை என்னும் பலம் எனவும் கூறப்படுகிறது. 28 தூண்கள் அமைந்திருக்கின்றன. இவை 28 அகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிகளையும் குறிக்கின்றன. 28 தூண்களும் 64 + 64 மேற்பலகைகளை 64 ஆயக்கலைகளை குறிக்கிறது. இதன் குறுக்கில் செல்லும் பல பலகைகள் மனித உடலில் ஓடும் பல இரத்த நாணங்களை குறிக்கின்றன. பொன்னம்பலம் இடதுபுறமாக அமைந்துள்ளது. நமது உடலின் இதயத்தை குறிக்கிறது. இந்த இடத்தை அடைய 5 படிகளை ஏற வேண்டும். இந்த 5 படிகளும் பஞ்சாட்சார படிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதற்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால் சிவாய நம என்று 5 எழுத்தையே குறிக்கிறது. கனக சபை பிற கோவில்களை இருப்பதை போன்று இல்லாமல் நேர் வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் இருக்கிறது. இந்த கனக சபையை தாங்க 4 தூண்கள் இருக்கின்றன. அது 4 வேதங்களை குறிக்கிறது. மூலவர் திருமூலநாதர் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். பொற்கூரையின் மேல் இருக்கும் 9 கலசங்கள் 9 வகையான சக்திகளை குறிக்கின்றன. அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிக்கின்றன. சிதம்பரம் நடராஜருக்கு காலை சந்தி பூஜை, 2ங்கால பூஜை, உச்சி கால பூஜை, சாயங்கால பூஜை, ரகசிய பூஜை காலம், அர்த்த சாமம் பூஜை காலம் என தினந்தோறும் 6 கால பூஜைகள் சிதம்பரம் நடராஜருக்கு நடத்தப்படுகின்றன. ஒரு நாளைக்கு 6 கால பூஜைகள் நடைபெறுவது போல தேவர்கள் செய்யும் பூஜையாக ஆண்டுக்கு 6 பூஜைகள் சிதம்பரம் கோவிலில் நடைபெற்று வருகின்றன. தில்லை அருள்மிகு நடராஜர் கோவிலில் வருடத்தில் ஆனி மாதம் ஆனி திருமஞ்சனம் தேர் திருவிழாவாகவும், மார்கழி மாதம் மார்கழி ஆருத்ரா தரிசன தேர் திருவிழாவாகவும் என 2 முறை விழாக்கள் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றன. இந்த திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேர் வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்கின்றனர். தில்லை ஸ்ரீ நடராஜர் கோவிலில் மேற்கு கோபுரத்தில் எழுந்தருளி உள்ள குமரக்கோட்டம் அருள்மிகு வள்ளி தேவசேன சமேதர ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் கந்த சஷ்டி விழா, சூரசம்ஹாரம் பெருவிழா சிறப்பாக நடைபெறும். நடனக்கலைகளின் தந்தையான சிவபெருமான் நடனமாடும் தோற்றம் நடனராசன் என்று அழைக்கப்பட்டது. அருவி நடராசர் என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமானின் பல வகையான நடனங்களில் இத்தலத்தில் ஆண்டவ தாண்டவம் இடம்பெறுகிறது. சிதம்பரம் கோவிலில் நாட்டியாஞ்சலி என்ற நாட்டிய விழா ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருகிறது. முனிவராகிய வியாக்கிரபாதர் பூஜை செய்ததால் அதற்கு புலியூர் என்று பெயர் வந்தது. பொன்னம்பலம் 40 ஏக்கர் பரப்பளவில் 4 திசைகளுக்கு ஒரு கோபுரமாக 4 கோபுரங்களும் 5 சபைகளும் உடையதாகும் இந்த ஆலயம். கிழக்கு கோபுரத்தில் 108 பரதநாட்டிய நிலைகளில் உள்ள சிற்பங்களை காண முடிகிறது. மூலவர் சிலை இருக்கும் இடம் கனகசபை என்று அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் பராந்தக சோழ மன்னனால் பொற்கூரை மேயப்பட்டது. இந்த சபை பொன்னம்பலம் என்று அழைக்கப்படுகிறது. வடமொழியில் கனகசபை என்றும் கூறப்படுகிறது. தில்லை மரங்கள் அடர்ந்த காடுகளாக காணப்படுவதால் தில்லைவனம் என தில்லை நடராஜர் கோவிலின் பொற்கூரை 21,600 தங்க தகடுகளை கொண்டு வேயப்பட்டதாகும். சிதம்பரம் கோவில் அமைந்திருக்கும் இடமானது பூமத்திய ரேகையின் சரியான மைய பகுதியாக அமைந்துள்ளது.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ யூவர்ஸ்.